தேடுறது ஒரு சுவாரஸ்யம்னா தேட வைக்கிறது அதை விட சுவாரஸ்யம். இவன் பேர் கதிர், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், மார்ச்சுவரியில் வேலை செஞ்சிட்ருக்கான். இது அவனோட டாக்டர், மார்ச்சுவரிக்கு பொறுப்பான டாக்டர், ரொம்ப நல்லவர். இது அவனோட ஃப்ரெண்ட் சூர்யா, ரொம்ப நல்ல பையன். இவனுக்கு வேலை எடுத்து கொடுத்ததே அவன் தான். இது அவன் விரும்புகிற பொண்ணு வெண்பா, இவனும் தான். ஆனால் இவனே இன்னும் சொல்லலை. இது சேது, ரொம்ப கிரிமினலான ஒருத்தன். இவனை தான் இப்போ போலீஸ் தேடிட்டுருக்கு. ஆதித்யா கொல்ல இவன் பண்ணாத தப்பே இல்லை, ரொம்ப கெட்டவன். இது போலீஸ் ரகுராம். இவன் எந்த பக்கம் யார் என்ன எவருன்னு ஒன்றும் தெரியலை. இவங்கள சுற்றி நடக்க போகிற இந்த கதை தான் நீங்கள் பார்க்க போகிறது. வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு என் வாழ்க்கையை பற்றி ரொம்ப நேரமாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் சூர்யா கால் பண்ணியிருந்தான். யாரோ ஒரு டெரரிஸ்ட் பொடி வந்திருக்கிறதாகவும் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்றதாகவும் அவன் சொல்லியிருந்தான். கொஞ்ச நேரத்தில் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துக்கு போனேன். நான் என் ஃப்ரெண்ட் சூர்யாவும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சமயம் பார்த்து எனக்கு ஒரு கால் வந்தது. வெண்பா. ஹலோ வெண்பா. கதிர், உன்னை ரொம்ப விரும்புகிறேன். இது வரைக்கும் சொன்னதில்லை, இப்போ சொல்லாட்டி சொல்லாமலே போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இந்த ஊரை விட்டு போகிறேன். அதுக்கு முன்னே நீ விரும்புகிறியா இல்லையான்னு எனக்கு தெரியணும். நான் வளமையாக நிற்கிற பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். நீ வருவான்னு நம்பிக்கையில். வெண்பா 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 என்னாச்சு? பண்ணால்ரா, அவளுக்கு என் மேலே விருப்பமா, எனக்கும் அவள் மேலே விருப்பம் தான். ஆனால் இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, நான் எப்படி அவளை ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே பஸ் ஸ்டாப்பில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே கிளம்புவோம். நாங்கள் இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த நேரத்தில் வெண்பாவை தூக்குறதுக்கு அந்த ஆதியோட ஆக்கள் ரோட்டில் நின்னாங்க. அதே இடத்துல சரியான நேரம் பார்த்து அவளை தூக்கலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க, கழுகு மாதிரி. அவளை எப்படி சரி தூக்கணுன்னு மட்டும்தான் அவளோட எண்ணமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் மார்ச்சுவரிக்குள்ளே அந்த சேதுட பொடி வந்துச்சு. இப்போ அந்த பொடியை இவங்க விட்டுற நேரமும் வந்துச்சு. கைஸ், இது கொஞ்சம் டேஞ்சரான கேஸ். நான் டாக்டர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். டாக்டர் தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காரு. இதில் சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. வந்தால் என்ன நடக்கணும் தெரியும் தானே? கதிர் அந்த பொடியை திறந்தான். கதிருக்கு அன்னைக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்துச்சு. திடீர்னு அவன் விட்ட போகும்போது அந்த சேது இவனை தள்ளிட்டு தப்பிச்சு போயிட்டான். அந்த 5 நிமிஷம் இவனுக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு. தப்பிச்சு போகிற அவனை அப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த கதவை யார் வந்தாலும் திறக்க வேணாம், கதவை சாத்திண்டு சொல்லிட்டு நான் அந்த டெரரிஸ்டை தேடி ஓடி போனேன். இதே நேரத்தில் அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துட்டு இருந்தார். இந்த பிரச்சனைக்கு அவரால் மட்டும்தான் முடிவு கட்டையலாம். அந்த இடத்துல இந்த சேது தப்பிச்சான். சேதுவை தேடி கதிர் போனான். அந்த இடத்துல ஆதியோட ஆள் இவங்க தப்பிச்சதை கண்டு இவனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டான். எப்படியும் இவன் அவனை தேடி வருவான். இந்த நேரத்தில் தனியாக மாட்டியிருக்க சூர்யா. கதிர் வருவான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அவனுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் எங்களோட டாக்டர் இப்படின்னு சொல்லி அந்த பையனும் நீண்டுட்டே இருந்துச்சு. டெரரிஸ்ட் தப்பிச்சுட்டு போனான். சூர்யா மாட்டுப்பட்டான். கதிர் அவனை தேடி போனான். டாக்டர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்படின்னு சொல்லி இந்த கதை நீண்டுட்டே போணுச்சு.
என்ன செய்யறன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு திசையால் போயிட்டு இருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் எங்கள் டாக்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சூர்யாவுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. அதை மார்ச்சுவரிக்குள்ள ரொம்ப பயந்துட்டான். என் பொண்ணு, அவள் பேர் கயல். ரொம்ப அழகு. அவங்க அம்மா போல். சின்ன வயசுலேருந்து பேச்சு வராது, ஆனால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ளுவா. அவள் தான் என்னோடய உலகம், அவள் தான் என்னோட எல்லாமே. அந்த கொலையெல்லாம் அவன் ரொம்ப கொடூரமாக பண்ணியிருந்தான். இப்படியெல்லாம் ஒரு சின்ன பொண்ணுங்களை பண்ண முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அந்த கொலையில் அவன் பண்ணியிருந்த விதம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவன் எப்படியுமே மாட்டாத முடியாத அளவு அதை பண்ணியிருந்தான். எந்த டிஎன்ஏ டெஸ்டாலையும் எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜாலையும் அவன் மாட்ட முடியாத அளவு பண்ணியிருந்தான். இதுவரைக்கும் நான் பார்த்த விஷயம், கேட்ட விஷயம், எந்த விஷயத்துலையுமே எதுவுமே ஒத்து போகல. அவன் அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணியிருந்தான். அவன் விஷந்த விஷயத்தை நான் யோசித்தேன். எல்லா விஷயமும் என்ன போட்டுக்கூட நிலைமைக்கு ஆளாக்கினுச்சு. எந்த க்ளூவுமே கிடைக்கல. இரவு பகலாக யோசித்தேன். எல்லா பேப்பர், டிவி, ஸ்விட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணேன். அப்போ அதில் ஒரு முக்கியமான
இந்த நேரத்தில் அந்த இடத்தை நோக்கி நீ தானடா எல்லாத்துக்கும் காரணம், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். கதிரோட தலையில பலத்த அடி. நான் சொன்னது இந்த ஆதித்யா இல்ல, டாக்டர் ஆதித்யா. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிட்டு. கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல இருந்து சேதுவை கூட்டிட்டு அவன் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போனான். அதே நேரத்தில் சூர்யா அந்த பொண்ணை கூட்டிட்டு சேது இருக்கிற இடத்துக்கு கூட்டி வந்தான். அப்போ இது யாருன்னு தெரியுதா பாப்பா? கதிர் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கக்குள்ள இந்த டாக்டர் சைக்கோ அதே இடத்துக்கு மறுபடியும் போனான். அவனை தேடி கதிர் ஓடி போனான். அந்த இடத்துல கதிருக்கு முன்னாடி இருந்தது வெண்பா. வெண்பா நினைச்சிட்டா என்ன தேடித்தான் இந்த கதிர் வந்திருக்கான்னு. என் காதல் போய் இல்லை, கதிர் வந்துட்டான். இது போதும் எனக்கு. நான் இப்போ செத்தா கூட சந்தோஷம்தான். வெண்பாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கதிர் தேடி நிற்கிறது அந்த சைக்கோ டாக்டரை பிடிக்கிறதுக்காக. இதே நேரத்தில் இந்த இடத்துல அந்த சைக்கோ டாக்டர் இன்னொரு பக்கம் வெண்பாவை தூக்குறதுக்காக ஆதியோட ஆக்கள். இதில் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது, இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா கேள்விக்குமான ஒரு பதில். இன்னும் முடியலை கண்ணா, இன்னும் முடியலை. அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய வேணாமா? அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு கதிர் கூட அந்த டாக்டர் பேசினான். அதில் டாக்டர் சொன்ன விஷயம் கதிரை ஆடி போய் வெடிச்சிருச்சு. எல்லாருமே நின்றுக்கிற மாதிரி ஒவ்வொரு கொலைக்கு பின்னுக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும் அந்த கொலைக்காரனுக்கு. அப்படித்தான் இந்த கொலை ஒவ்வொன்றுக்கும் பின்னுக்கும் காரணம் இருக்கு. அவன் ஏன் பண்ணினான், ஏன் இந்த விஷயத்த எல்லார்கிட்ட இருந்து மறைச்சான், இதை எப்படி எல்லார் கண்ணிலையும் ஒன்ன தூவினான், இப்படி பல விதமான கேள்விகளுக்கு அவன்கிட்ட பல விதமான பதில் இருக்கு. இந்த பதில் எல்லாம் அவனோட பக்கம் நியாயமா இருக்கலாம். அந்த ஜேர்னலிஸ்ட் கண்டுபிடிச்சது அந்த சிசிடிவியை பார்த்து என்ன, அன்னைக்கு நான் பார்த்தது ஆதித்யாவா இருக்கலாம். அப்படி இல்லையா உன்னோட ஃப்ரெண்ட் சூர்யாவா கூட இருக்கலாம். அப்படி இல்லையா வெண்பாவை தூக்குறதுக்கு நின்று அவன்களா இருக்கலாம். இப்படியும் இல்லைன்னு நினச்சி நான் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த அள்ளக்கையா இருக்கலாம். எதுவும் இல்லைன்னு அந்த இன்ஸ்பெக்டர் ரகுராமா இருக்கலாம். எதுவும் இல்லைன்னு இருக்காளே வெண்பா வெண்பா அவளாவும் இருக்கலாம். யாரா இருக்குன்னு நீயே கண்டுபிடின்னு அவன்கிட்ட சொன்னேன். இனிமே தானே பார்க்க போற என்னோட ஆட்டத்தை.
பொறுத்திருந்து பாரு தம்பி. இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில கதிர் எதிர்பார்க்கவே இல்லை. யாராயிருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தான். அதுக்கான பதில் இப்போ இல்லை, இனி கிடைக்கும்.